எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு சர்ஜரி டே 15. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கியாஸ்டமி. இந்த பேர்லயே வந்து அதோட டெஃபினிஷன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரெக்கியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல். இந்த மூச்சுக்குழல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து ட்ரெக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஸ்டமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், அதாவது ஸ்டோமா, அதாவது ஒரு ஓப்பன் பண்ணி வைக்கிறது. அதுக்கு தான் ஓஸ்டமி அப்படின்னு பேர். அப்போ ட்ரெக்கியாஸ்டமினா ட்ரக்கியாவை ஓப்பன் பண்ணுறது. இந்த ட்ரக்கியாவை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் போடுவாங்க. அந்த டியூபுக்கு பேர் ட்ரக்கியாஸ்டமி டியூப். அந்த டியூபை வந்து இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து ட்ரக்கியாஸ்டமி டியூப் ஃபிக்சேஷன். ஸோ இது எதுக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இங்கே வந்து டியூமர் இருக்கு ஏதாவது மேலே அப்பர் ஏர்வேல. ஸோ அந்த டியூமர் வந்து நம்ம ஏர்வே வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணும். அந்த சமயத்தில் அவங்களால ப்ராப்பராக சுவாசிக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் இந்த ட்ரெக்கியாஸ்டமி பண்ணுவாங்க. மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கோ, அப்புறம் ஏதாவது கோமாவில் இருக்காங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ஹெட் இன்ஜுரி, சிவியர் ஹெட் இன்ஜுரி, அப்புறம் ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ப்ராப்பராக இந்த ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சரி, ரிஃப்ளெக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே இடத்துல தான் வந்து முன்னாடி ட்ரெக்கியா இருக்குது, பின்னாடி ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உணவு குழல். ஸோ இது ரெண்டுமே இப்படி ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்கியா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஈசோஃபேகஸில் போகும். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரக்கியாவுக்கு மேலே எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ வந்து என்ன பண்ணுன்னா, சாப்பாடு வருது அப்படின்னு வந்து சென்ஸ் பண்ணிடும். வந்துட்டா பட்டன் மூடிடும். ஸோ அந்த சாப்பாடு வந்து ஈசோஃபேகஸ்குள்ளே போகும், ட்ரக்கியாக்குள்ளே போகாது. சிலர் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிலர் அவங்களுக்கு செரசல் அடிக்கும் அப்படின்னு சாப்பாடு வந்து வெளியே வந்துடும். சில நேரம் அது மேலே போகும், அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ஆக்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த நியூரோ பேஷண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸஸ் ப்ராப்பராக இருக்காது. ஸோ நம்ம அதை இந்த ஏர்வே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் லாங் டைமாக வந்து வென்டிலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரெக்கியாஸ்டமி பண்ணுவோம். இவ்வளோ தான் இந்த ட்ரெக்கியாஸ்டமி பற்றின ஒரு பேசிக்கான விஷயம். இந்த வீடியோ பார்த்தனால ட்ரெக்கியாஸ்டமினா என்ன, அது எதுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நாளைக்கு இது போல ஒரு சர்ஜரி வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பற்றி தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.